சட்டமானவர் முஸ்லிம் மஜ்லிஸின் மீசான் சஞ்சிகை வெளியீட்டு விழா. சட்டமானவர் முஸ்லிம் மஜ்லிஸின் ஏற்பாட்டில் இலங்கை சட்டக் கல்லூரியில் பிப்ரவரி 20 காசல் 24 எனும் கலாசார் நிகழ்வோடு 57வது மீசான் சஞ்சிகை வெளியீட்டு விழா நடைபெற்றது. மாலை 4 மணிக்கு தொடங்கிய இந்நிகழ்வில் சட்ட புலமை மற்றும் கலாச்சார வெளிப்பாடு ஆகிய இரண்டையும் கொண்டாடும் வகையில் நீதித்துறை பிரமுகர்கள், சட்ட அறிஞர்கள் மற்றும் கல்வியாளர்கள் ஆகியோர் ஒன்று கூடினர். இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக இலங்கை சமாதான சபையின் நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி ஜெஹான் பெரேரா மற்றும் நீதியரசர் AHMD நவாஸ், நீதிபதி MD லாஃபர் மற்றும் அவரது நீதிபதி KMGH குலதுங்க, இலங்கை சட்ட கல்லூரியின் அதிபர் கலாநிதி பிரசாந்த் லால்டி அல்விஸ் ஆகியோர் பங்கு பற்றினர். சட்டமானவர் முஸ்லிம் மஜ்லிஸின் 75வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் அதே வேளையில் 1950ஆம் ஆண்டு நிறுவப்பட்டதிலிருந்து ஒரு வரலாற்று மேல்கல்லை குறிக்கும் வகையில் மீசான் 1962ஆம் ஆண்டு AMM தலைமையின் கீழ் முதலில் வெளியிடப்பட்டது. சட்டத்தரணி சுபேர் மற்றும் சட்டத்தரணி தஷூகி முகமது ஆகியோரதும் பங்களிப்பு இதில் அளப்பரியது. இந்நிகழ்வில் தலைமை உரையில் ஆற்றிய கலாநிதி ஜெஹான் பெரேரா நீதி மற்றும் சமத்துவத்தின் மீது கவனம் செலுத்தியதோடு நீதியரசர் நவாஸ் ஆணைக்குழுவின் அறிக்கையை குறிப்பிட்டதோடு உள்நாட்டு போரின் போது மனித உரிமை வீரர்கள் குறித்த கடந்த கால ஆணைக்குழுவின் கண்டுபிடிப்புகள் தொடர்பாகவும் ஆராய்ந்தார். சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கடுமையான மீறல்களுக்கு தீர்வு காணும் நோக்கில் பரிந்துரைகளை திறம்பட செயல்படுத்துவதை உறுதி செய்வதன் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தினார். இந்த சொற்பொழிவை தொடர்ந்து அவரது நீதிபதி AHMD நவாஸ் சட்ட மற்றும் கல்வித்துறைகளில் பெண்கள் தலைமை பாத்திரங்களுக்கு உயர்வதை கண்டு தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். மேலும் கமிஷன் அறிக்கையை உருவாக்குவதே அவர் ஆற்றிய பங்கை பற்றியும் புறநிலை உண்மையை தேடுவதில் அதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துக்காட்டினார். எதிர்பார்க்கப்பட்ட தருணமான மீசான் 57வது பதிப்பின் அதிகாரப்பூர்வ வெளியீட்டை தொடர்ந்து நீதிபதி நவாஸுக்கு சட்டமானவர் முஸ்லிம் மஜ்லிஸின் தலைவர், செயலாளர் மற்றும் இதழாசிரியர் மீசான் பிரதி வழங்கப்பட்டது. கலாநிதி பிரசாந்த் லால்டி அல்விஸ் தனது உரையை இலங்கை சட்டக் கல்லூரியின் பாரம்பரியம் மற்றும் எதிர்கால சட்ட வல்லுநர்களிடையே நீதி மற்றும் சமத்துவத்தை வளர்ப்பதே சட்டக் கல்வியின் பங்கை அடிக்கோடித்து காட்டினார். பத்திரிகையின் மதிப்புரை தொடர்பில் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொது மற்றும் சர்வதேச சட்டத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் சட்டத்தரணி திரு MAM ஹக்கீம் விமர்சனத்தை வழங்கினார். இறுதியில் காசல் 24 கலைக்கூறுகளை புகுத்திய இலக்கியம் மற்றும் இசை ஆகியவற்றை கலந்த புதுமை படைப்பின் வெளியீடு இனிதே நிறைவுற்றது.